ஃப்ரெஷ் நான் மட்டும் கேமர். இதுக்கு போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஜீரோ மிஷன் பார்த்துருக்கோம். அதாவது ஜீரோ மிஷன் 3மே முடிச்சிட்டோம். நம்ம அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த மிஷன் என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருப்பாங்க. தரமட்டா மாதிரி தான் இந்த மிஷனு. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பில்டிங் கட்டுறாங்க என்னை வந்துடுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டான். அதுலேயும் அவன் போகிறான். நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சிஜே வந்து இப்போ நான் இருக்கிறது அண்ணனே, நான் போய் பார்க்குறேன், நம்ம வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். இந்த பில்டிங் அடிக்குவேன். இந்த மிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும், பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மிஷினு டக்குனு முடிச்சு விட்ருவான். ராவும் வந்து ராக்கெட் வாங்கி மிஷின் கொஞ்சம் யூஸாக இருக்கும். அது கொஞ்சம் வருஷமாக ஃபஸ்ட்டு என்னோட உள்ள பில்டிங் எல்லாம் காலி பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ வச்சுருக்காங்க. ஒரு பொட்டி பொட்டி அடிக்க வச்சுருக்காங்க. நிறைய இப்படி எண்ணெய் எடுத்துட்டு பார்ப்போம். என்டன் மாதிரியே இருக்குங்க, அது வேலைக்கே ஆகலை. ஆனால் முதல்ல எடுத்துட்டோம். கொஞ்சம் லாங்கில் இருந்து போனால் தான் என் நம்பர் எடுத்து போயிடும். அவ்வளோதான், 1 காலி 2 காலி மேட்ச் நடிச்சு இன்னும் ஒரு 4 பேர் நினைக்கிறேன். இங்கே வேறு இங்கே இறங்கி ஒரு அடே நின்றா இங்கே என்ன இருக்கு வேண்டாம். அவ்வளோதான் 10 ஐயோ மண்டையிலே போட்டாங்க. என்ன வேற கை வைக்கிறேன் பாவடா பார்த்து வேணா முடிச்சு விட்டு போனாங்க. 2 வருஷம் அவட அண்ணன் எங்கடா இருக்கீங்க, வாங்க எல்லாரையும் முடிச்சு விட்டுவேன். இது ஏதோ மேலே வேறு டைம் ஓடுதுங்க. இவ்வளோ நேரம் டயத்தை பார்க்கல, மேலே டைம் ஓடிக்கிட்டு இருந்துருக்கு. இதுதான் வேறு ஃபஸ்ட்டு டைமிங் இல்லை, அதை முடிச்சாகணும். மேலே உள்ள டைமிங்கை பார்க்காம நான் ஓட்டே எங்கே சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் இவ்வளோ பேர் வராங்க. இன்னும் ஒரு 3 பில்டிங் தான். அது 3 முடிச்சுட்டேன்னா அவங்க வேலையை முடிச்சு வைப்பாங்க. இதை வச்சு அவங்க கால் பண்ணி வாங்கினாங்க. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் 2 தான் இருக்குது. இப்போ ஒன்று முடிச்சு விட்டாச்சு. இன்னும் தான் டைம் வேறு டைம் இருக்குது நமக்கு. இன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போட்டாங்க. யார் அது பின்னாடி இந்த பாக்ஸ் வேறு எடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டக்கு உள்ள போய் விழுந்துடுவான். அவனை அப்படியே பிடிச்சி போய்க்கணுங்க. அவனை அப்படியே பொட்டையோட வச்சு இந்த கீழே போட்டு சிம்ல வச்சு போக சொன்னான். அதான் இந்த மிஷினு. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் முடிச்சு வைப்போம். அதாவது டைம் ஓடிட்டு இருந்துச்சு, அதனால அவங்க அடிக்க முடியல. இப்போ வாங்கடா அப்படி யாருக்காங்க இப்போ வேறு எப்போ பின்னாடி என்னன்னு தெரியல. அதான் வேலை இன்னும் ஒரு ஐயோ வர்றா ஃபஸ்ட்டு பொண்ணு வேண்டா போடணும். என்னடா சுட முடியல. ஐயோ பொண்ணு விடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டா இப்போ மாட்டோடா வர்றா வரண்டா மேலே ஏறி வரண்டா. எவ்வளோ நேரம் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கேன். இப்போ என் வீட்டில் இருக்கு வந்து வா செட்டையும் ஆரம்பிக்கும். வண்டியை விட்டே போடுறேன். கொஞ்சம் விட்டு தான் மேலே ஏறி வண்டி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்கிட்ட என்ன ரெட் கலரில் எதை காமிச்சியே பாருங்க. நாம் கட்டுவோம். அதுக்கு முன்னாடி அங்கே முடிச்சுட்டு வந்துடுவோம். நீங்கள் வேறு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேறு வந்த எல்லாமே ஹெல்மெட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. கட்டணங்களை கன் மாதிரி இருக்காங்க. என்னது ஓ இந்த பிரெயினை வச்சு அந்த இதை ஓட தட்டி அந்த குழுவில் போடுற மாதிரி இது முடியும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அது எங்கே இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ட்ரிக்கு இல்லை, இது அதோட ஈஸி தான். இந்த வண்டியை வச்சு தள்ளி வண்டி குழுவில் போட்டுருவான். அதை வச்சு பிரெயினை வச்சு தள்ளி இடிச்சு எப்போ போடுறது அதுக்கு இதை வச்சு முடிச்சுட்டு போடுறாங்க. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி எடுத்தோமா தள்ளணுமா பாக்ஸோட குளிர் வண்டி போட்டோமா. ஐயோ வண்டியும் இவ்வளோ வந்துட்டு சரி விடுங்க. 2 சான்ஸ் போட்டிடும். வண்டி எப்படி உள்ள முடியான்னு தெரியல. 10 மேலே போகணும். அப்போ அந்த வண்டி எடுக்க முடியும். வண்டி ஏறா டிரைவர் சாவியோட வச்சுட்டு போயிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தது. பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துன்னு பாட்டுங்க. அதே ஆட்டோமேட்டிக்காக சிந்து இதாயிரும்.
போட்டு ரெடியாக இருக்குது. எங்கே நம்ம வண்டி இதை உள்ள போட்டோம், வண்டியை வேணும் அதை ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு அவ்வளோ சமாதி ஏற்றியாச்சுண்ணா. நம்ம தங்கச்சிட்டே உங்களுக்கு இதுதான் நம்ம யாருன்னு காட்ட வேண்டாமா, நம்ம தங்கச்சி அம்பத்துறாங்க. அவ்வளோ நைஸ். இந்த மிஷின் இதோட முடியுது. 9 மிஷின் தான். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.